நீ தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலியோ? ஆமாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா இந்த கத்து கத்திக்கிட்டு ஓடி வர்றீங்க? யாராவது ஒருத்தரா பேசுங்க. சாமி சாமி. இப்பதான் பொண்ணு மாப்பிளைய உட்கார வச்சு ஐயர் சடங்கு ஆரம்பிச்சிருக்காரு. தாலி கட்டி முடிஞ்சதோ இல்லையோ உங்களை எல்லாம் உட்கார வச்சு இலை போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட சொல்றேன். அது வரைக்கும் இந்த காட்டு கூச்சல் எல்லாம் கூடாது. ஏதோ ஆட்டம் பாட்டம் எல்லாம் படுங்களடா, அதை ஆடுங்க போங்க. மைவார்த்த கண்ணழகி மீனாட்சி அம்மனுக்கு கைவார்த்து குறி உரைச்ச குறவர்குலா எங்க குலா குறிஞ்சி பூ பூத்திருக்க கூட்டமா வண்டு வந்து உறிஞ்சியே தேன் குடிக்க சுருளி மலை எங்க மலை. வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலம்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலம்தான். வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலம்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலம்தான். நீலகண்ட விஷம் குடிச்சா, நீலகண்ட விஷம் குடிச்சான் நீலி பலம்தான் திரிசூலி பலம்தான். நீலகண்ட விஷம் குடிச்சான் நீலி பலம்தான் திரிசூலி பலம்தான். அவரு நிரந்தரமாயிருக்கிறதும் தாலி பலம்தான் தாலி பலம்தான். அவரு நிரந்தரமாயிருக்கிறதும் தாலி பலம்தான் தாலி பலம்தான். வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலம்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலம்தான். வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலம்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலம்தான். கோட்டையிலும் களம்பூர் சந்தையிலும் கூட்டம் கூடுவோம், நாங்க ஆட்டாடுவோம். உளுந்தூர் பேட்டையிலும் உடுமலையான் கோட்டையிலும் களம்பூர் சந்தையிலும் கூட்டம் கூடுவோம், நாங்க ஆட்டாடுவோம். எந்த ஊரு சொந்த ஊரு எல்லா ஊரு எங்க ஊரு, எங்களுக்கும் கஞ்சி ஊட்ட பூமியும் உண்டு சிவகாமியும் உண்டு. எந்த ஊரு சொந்த ஊரு எல்லா ஊரு எங்க ஊரு, எங்களுக்கும் கஞ்சி ஊட்ட பூமியும் உண்டு சிவகாமியும் உண்டு. வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலம்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலம்தான். பொன்னெடுத்த ஏறுமையில் முருகனத்தான் இன்றெடுத்த தாயிருக்கா ஆனைக்காவிலே திருவானைக்காவிலே. எங்க கிட்ட பொன்னெடுத்த ஏறுமையில் முருகனத்தான் இன்றெடுத்த தாயிருக்கா ஆனைக்காவிலே திருவானைக்காவிலே. சங்கடங்கள் வாராமே சமயத்திலே காப்பாத்த அங்கிருக்கும் தாயவளை கும்பிடுவோமே நாங்க நம்பிடுவோமே. ஆமா, சங்கடங்கள் வாராமே சமயத்திலே காப்பாத்த அங்கிருக்கும் தாயவளை கும்பிடுவோமே நாங்க நம்பிடுவோமே. வள்ளியம்ம வந்த குலம் எங்க குலம்தான், நாங்க வாழுறதும் அவ புருஷன் தந்த பலம்தான்.
தாலி கட்ட போறாங்க. எல்லாரும் உள்ள போங்க. டேய் டேய், ஆட்டத்தை நிறுத்துங்கடா. சோறு போடுவாங்கடா. அம்மா, யாராவது ஒரு பொண்ணாட்டி முடிவாங்க. இந்த திருமங்கல்யத்தை எல்லா பெரியவாளையும் தொட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. என்ன சாமி விருந்தட்ட கொடுக்குறீங்க? திருமங்கலத்தை எடுத்து வைங்க. அது அதுலதாம்மா இருக்கு. இல்லைங்க சாமி, நீங்களே பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. இதுல இருந்து திருமங்கல்யத்தை காணுமே. ஏமா, யாராவது எடுத்தலா சொல்லுங்க. என்ன சாமி இது? மாங்கல்யத்தை மஞ்சள் கயித்துல கொடுத்து தேங்காயில சுத்தி நான் தானே கொடுத்து அனுப்பிச்சேன். அத நானும் நன்னா பார்த்து தானே வாங்கி வச்சேன். இப்ப காணுமே. விசாரிங்கோ விசாரிங்கோ, லக்கணம் போயிட்டே இருக்குமா. ஏமா, நீ நான் பார்க்கவே இல்ல, நான் எடுக்கவே இல்ல. ஏமா, யாராவது பார்த்திருந்தா சொல்லுங்கம்மா. இல்லையேம்மா, நாங்க யாருமே பார்க்கவே இல்லையே. இது என்ன விபரீதமா இருக்கு? கற்ற நேரத்துல தாலி காணாம போறது பெரிய அபசகனமாச்சே. எவ கண்ணு பட்டுச்சோ, எவ கை தொட்டுச்சோ. வாய முடுங்குடி. எந்த கைப்பட்டா பட்ட மரமும் தளிக்குமோ அந்த அன்னபூர்ணிமா தொட்டு கொடுத்த தாலிடி இது. அம்மா, இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. லக்கணம் போறதுக்குள்ள வேற திருமங்கல்யம் கொண்டாங்க. புரோகிதரே, நான் தொட்டு கொடுத்த தாலி இல்லாம வேறொரு தாலியா? நீ தொட்டு கொடுத்த தாலியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லக்னம் போயிடுமா. எப்படிங்க போகும்? நீ தொட்டு கொடுத்ததுனால. இத பாருங்க, என்ன புரிஞ்சுக்குங்க. நான் அகந்தையில பேசல. நான் அற்பமானவதான், அழியக்கூடிய ஜென்மாதான். ஆனா நான் எந்த நிலையில இருந்து யார நினைச்சது தொடறேன். ஆதி அந்தமற்றவளா, அழியாத குங்குமக்காரியா நிக்கிறாளே திருவானைக்காவிலே. அந்த அகிலாண்டேஸ்வரியே என் உடம்புக்குள்ள புகுந்து அவ கையாலேயே அதை தொடர்தா பாவிச்சுத்தானே நான் தொட்டு கொடுக்கிறேன். அது எப்படி காணாம போக முடியும்? இதோ பாருங்க, அவ சத்தியமான தெய்வமா இருந்தா இந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அதே திருமங்கல்யத்தை அவளே கொண்டு வந்து என் கையில கொடுத்து தீரணும். கூடப்பா. யாராவது பார்த்தா புடிங்க போயிடுவாங்க. மச்சான், இது என்னன்னு தெரியல மச்சான். யார்கிட்ட கேப்பமா? நல்லவங்க பார்த்து கேட்கணும். இல்லன்னா அமிக்கிட்டு போயிடுவாங்க. ஆமா. பா, நல்லவங்க எங்க இருக்காங்க பாப்போம். இந்த அம்மாவை பார்த்தா நல்லதா தெரியுது. கேட்கலவா? கேப்போம். ஆயா ஆயா. தாயி, எங்க கிட்ட ஒரு பொருள் ஆமிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்து நீதான் சொல்லணும் தாயி. என்னது? மச்சான், அப்படி போ. தங்கமா பித்தளையான்னு நீதான் பார்த்து சொல்லணும் தாயி. அம்மா, தாயி, இது உனக்கு எப்படிமா கிடைச்சது? தாயி, நாங்க ஆட்டம் பாட்டம் முடிச்சிட்டு வரப்போ அந்த ஆள மரத்துல கட்டி இருந்த இந்த பைக்குள்ள யாரோ ஒரு ஆசாமி வந்து கை விட்டாருங்க. அதுக்குள்ள இருக்கிற நரிக்கொம்பு பொலி போல திருட வந்திருக்கானு நினைச்சு ஓடி வந்து பார்த்தோங்க. அதுக்குள்ள இது கடந்துச்சு தாயி. ஆய், திருட்டு கழுதைகளா, கல்யாண பந்தல்ல புகுந்து தாலியை திருண்டது கதையா திரிக்கிறீங்க? இல்லைங்க, இவளை பார்த்தா எனக்கு குறைச்சியா தோணல. என் தாய் அகிலாண்டேஸ்வரியாவே என் கண்ணுக்கு தென்படுறா. ஆமா, இது மட்டும் தங்க இல்ல, நீயே தங்கம்தான். இந்த நல்ல சமயத்துல இதை என் கையில கொண்டு வந்து கொடுத்தியே, உனக்கு என்னமா வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம் தாயி. ஐயா என்ன திருடினாரு. நீ என்ன தெய்வம்னு சொல்ற, அந்த தேவிய மனசுல வாங்கிட்டு சொல்ற. நீ என்னைக்கும் பூவோட பொட்டோட நல்லா இரு தாயி. என்ன கையில தாலியோட வர்றாங்க? ஆமா ஆமா. கட்ட சொல்லுங்க. ஆஹா, அதே தாலிதான். எப்படிமா உங்களுக்கு? முகூர்த்த முடியறதுக்குள்ள கட்ட சொல்லுங்க. சரி சரி. அம்மா, அங்க போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்க போங்க. என் கால விடாதீங்க, நான் அந்த தகுதியை இழந்துட்டேன். அண்ணா, காணாம போன தாலிதான் திரும்ப கிடைச்சிடுச்சே. திரும்ப கிடைச்ச அவளுடைய திருக்கருணைங்க. கற்ற நேரத்துல காணாம போறது நான் தொட்டதுனால வந்த வேலைங்க. வெனையா? வெனையோ விதியோ எனக்கே தெரியாம எங்கிட்ட இருக்கிற பெரும் குறையோ. அறிவு இருந்தா பேசுற நீ. தாலி காணாம போறது புதுசா? நமக்கு கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு? அப்பத்துல இருந்தே காணாம தான் போகுது. ஏன் அவ்வளவு பெரிய கோவில்ல அத்தனை கட்டுக்காவல் இருந்தோம், அகிலாண்டேஸ்வரியோட கழுத்துல இருந்த தாலியே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் கூட உன்னுடைய குறையோ? என் குறைதாங்க. எப்படி? நான் தொட்ட தாலி காணாம போயிடுச்சேன்னு இப்படி துடிக்கிறேனே. நான் தொடாம எத்தனையோ தாலி காணாம போயிருக்கேன். அப்பெல்லாம் இப்படி வருத்தப்பட்டனா? என் தாய் கழுத்துல இருந்து கொண்டு போனாங்களே, அப்ப கூட நான் இப்படி துடிச்சிருக்கேனா? இல்லையே. அதுக்கெல்லாம் தண்டனையாத்தான் இப்படி ஒரு விளையாட்டு நடத்தி
இனிமேலாவது எல்லாத்துக்குமா சேர்த்து கவலைப்படுறீ? இந்த தாலி திருட்ட அடியோட ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடின்னு அம்பாள் எனக்கு உத்தரவு போட்டிருக்கா. இந்த சம்பவத்தை நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். முடியுமா உன்னால? ஏன் முடியாது? அடி போடி பைத்தியக்காரி. ஆணையும் சேனையும் வச்சிருக்கிற பாளையக்காரர் இந்த திருட்ட கண்டுபிடிக்க முடியாம அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீ ஒருத்தி என்னடி பண்ண போற? நான் ஒருத்தியா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாளையக்காரரை சந்திச்சு ஓன்னு கத்தி இந்த திருட்ட அடியோட ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தூண்டி விடுவாங்க.